ஆஃப் சில்வனஸ் கிமு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்லப்படுற இப்படி தங்க மோதிரம் ஒரு மர்மமான மோதிரம் இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற ஹேங்க்ஷயர் அப்படிங்கிற பகுதியில் வந்து ஏர் உழுவும் போது எதிர்பாராதமாக அந்த மோதிரத்தை வந்து மர்மமான மோதிரத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள். இது எப்போ நடந்திருக்குன்னா கிபி 1785ஆம் ஆண்டு இந்த மர்மமான மோதிரத்தை வந்து இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை வந்து ஒரு ரோமானிய கடவுளால் சபிக்கப்பட்ட மோதிரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்படுது. இப்படி சபிக்கப்பட்ட மோதிரம் வந்து சில்வனஸ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் வம்சாவளியை சேர்ந்த இவர் கையில் தாங்க இந்த மோதிரம் வந்திருக்கு. இவர் வந்து இந்த மோதிரத்தை எப்பயாவது ஒரு தடவை அந்த கையில் கை விரலில் போடும் பொழுது ஒரு எதிர்பாராதமான அமானுஷ்யமான ஒரு விஷயமும் ஒரு மர்மமான விஷயமும் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது மோதிரத்தினால. இப்படி அதோடு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி 1929ஆம் ஆண்டு ஒரு மர்மமான ஒரு கோயிலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள். அதில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கோயிலுக்குள்ள பார்த்தோம்னா ரோமானிய கடவுளை வந்து பொறிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்புகள் எழுதியிருக்கீங்க. அந்த குறிப்புக்கும் இந்த மோதிரத்துக்கும் ஒரு சிம்பிள் வந்து ஒத்து போறதுனால அது கண்டிப்பாக அது ரோமானிய கடவுளால் சபிக்கப்பட்ட ஒரு மோதிரம் அப்படிங்கிற விஷயமும் இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்படி சபிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை வந்து யாரு கையிலும் படாத அளவுக்கு இன்னமும் ஒரு மியூசியத்தில் வச்சு பாதுகாத்து வராங்க இந்த மோதிரத்தை. நாட்களில் வந்து இந்த மோதிரத்தை வந்து மையமாக வச்சு ஜேகேகே டாக்கின்ஸ் அப்படிங்கிறவரால் இந்த மோதிரத்தை மையமாக வச்சு ஒரு கற்பனை கதையை உருவாக்கியிருந்தார். இந்த கதையின் அடிப்படையில் ஒரு பிரபலமான ஒரு ஹாலிவுட் திரைப்படமான லார்ட் ஆஃப் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படத்தையும் தயாரிக்கப்பட்டதுங்க இந்த மோதிரத்தை வச்சு.